வணக்கம். ஜீரோதால இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் 2025ல வந்து கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட புது அப்டேட்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இதுல எல்லா அப்டேட்ஸும் நாங்க வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஒரு சில பேருக்கு இந்த எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சிருக்கும். சிலருக்கு தெரியாம போயிருக்கும். அதனால இந்த 25 பிளஸ் அப்டேட் எல்லாத்தையும் ஒரு 3 பகுதி வீடியோவா உங்களுக்காக கொடுக்க போறேன். ஸோ நீங்க மிஸ் பண்ண எல்லா அப்டேட்ஸும் இந்த மாதிரி வீடியோல இருந்து நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஜீரோதால இருந்து ட்ரேடருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் தேவையான எல்லா அப்டேட்ஸும் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இவ்வளவு அப்டேட்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்டாக் டோக்கனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி என்னென்ன அப்டேட் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த அப்டேட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஜீரோதா கைட்ல ஆர்டர் விண்டோவில் அப்படின்னு நிறைய வந்திருக்கு. நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் புரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆதரைஸ் பார்ட்னராக இருக்கோம். ஜீரோதாவோட வெப்சைட்ல பாருங்க, எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க நிறைய பேர் ஜீரோதா பேரை சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால ஜீரோதாவோட அஃபிஷியல் வெப்சைட்ல எங்க பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு அவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் உங்க ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணாலும் டிஸ்பிளேல இருக்க நம்பர் கூப்பிடலாம். சரி, இந்த அப்டேட்ல நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து ஆப்ஷன் செயின். ஜீரோதால இப்பதான் வந்து இந்த ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற ஃபீச்சரை வந்து கொண்டு வந்தாங்க. நான் வந்து பாருங்க, இண்டெக்ஸ்ல அந்த 3 டிக் மார்க் இருக்கிறத கிளிக் பண்ண அப்படின்னா ஆப்ஷன் செயினுக்கு உண்டான அந்த ஃபீச்சர் இருக்கு. கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இது எல்லாமே நான் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். பட் எல்லா அப்டேட்டும் ஒரே வீடியோ சொல்லறதுனால கொஞ்சம் ஷார்ட்டா வந்து சொல்றேன். ஐ பட்டனோ டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன அப்டேட் இருக்குங்கிறத எக்ஸ்பிளேஷன் வீடியோ தெளிவா இருக்கு, அதையும் பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஆப்ஷன் செயினை கிளிக் பண்ண உடனே ஸோ நிஃப்டியோடையது இப்ப இண்டெக்ஸ் என்னல இருக்கு, அடுத்த மணியில் என்ன இருக்கு அப்படிங்கிறத அது வந்து ஒரு தனியா வந்து காமிச்சிடும். அதுக்கப்புறம் மேல அவுட் ஆஃப் த மணி, இந்த மணி, இது எல்லாத்தையும் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்துட்டு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல உங்களுக்கு அதை பை செல் பண்ண விருப்பம் இருக்கோ ஜஸ்ட் அந்த இடத்துல நம்மளால பை செல் பண்ற மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க டெப்த்தும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மோர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. மோர் ஆப்ஷன்ஸ்ல ஜிடிடி ஆர்டர் போடுறதாவோ சார்ட் பார்க்கறதுனாலோ மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இருக்கும். ஸோ மேலே எக்ஸ்பைரி பொறுத்து அந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கான்ட்ராக்ட்ஸ் கிளிக் பண்ணி இப்போ இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன இருக்கு, ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல இருந்து மேலே போகிற அந்த கால் புட்டு ரேஷியோஸ்லாம் எவ்வளோ இருக்கு, ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிஆர் இருக்கும், மேக்ஸிமம் ஃபைன் இருக்கும், அடுத்த மணி ஐவி இருக்கும், அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், கிரீக்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஜீரோதால ஆப்ஷன் செயின் வந்து நம்ம இப்போ ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எங்க வந்து நம்மளுக்கு விருப்பமா இருக்கோ அந்த இடத்துல கர்சரை வச்சு அங்கே நம்ம பை செல் போட்டுக்கிற மாதிரி இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ காலோடைய எல்டிபி, புட்டோடைய எல்டிபி எல்லா விவரங்களும் இங்கே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷனை ட்ரேட் பண்றவங்களுக்காக ஒரு சூப்பர் ஃபீச்சரா வந்து இப்போ அது இருந்திருக்கு. நீங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் செயினை பார்த்துட்டே பக்கத்துல வந்து பாருங்க, நம்மளோட ஓப்பன் பொசிஷன் ஏதாவது இருக்கா, ஓப்பன் ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து ஜீரோதா கைட்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஃப்ரீஸ் லிமிட். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வாங்குறவங்களுக்கு இது கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வாங்குறவங்களுக்கு ஸோ ஒரு லிமிட்டை வந்து எக்ஸ்சேஞ்சை வந்து செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஒரு ஆர்டர்ல இவ்வளவு குவான்டிட்டி தான் வாங்க முடியும், இதுக்கு மேல வாங்க முடியாது அப்படின்னு. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல நம்ம பை ஆர்டரோ செல் ஆர்டரோ நம்ம அதிகமான குவான்டிட்டியில வாங்கணும் அப்படின்னா ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ண அந்த ஒவ்வொரு குவான்டிட்டியுமே வந்து ஒவ்வொரு ஆர்டராக போட வேண்டியது இருக்கும். இதனால டைம் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். நம்ம எதிர்பார்த்த ப்ரைஸில் வந்து அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதனால பை ஆர்டரோ செல் ஆர்டரோ ஜஸ்ட் நீங்க உள்ள வந்துட்டு குவான்டிட்டியில எவ்வளோ நம்பர் ஆஃப் வாங்க விருப்பப்படுறீங்களோ ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா போதும். எக்ஸ்சேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ண லிமிட்டுக்கு தகுந்தாற் போல் அதே வந்து அந்த ஆர்டரை வந்து பிரிச்சு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது ஃபீச்சர். இந்த ஃப்ரீஸ் லிமிட் அந்த ஃபீச்சரை வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா பை ஆர்டரோடைய, செல் ஆர்டரோடைய, ரெகுலர் ஆர்டர்ல, பேஸ்கெட் ஆர்டர்ல, சார்ட்ல, பொசிஷன்ஸ்ல எல்லா இடத்துலயும் இந்த ஃபெசிலிட்டியை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து ஆர்டர் விண்டோலயே மார்க்கெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ பை ஆர்டரோ செல் ஆர்டரோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்ல நம்ம ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா இப்போ என்ன பிரைஸ் பார்த்துட்டு இருக்கோமோ அதே பிரைஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்புகள் வந்து இல்லை. அது வந்து நம்ம பார்த்த பிரைஸை விட அதிகமான பிரைஸ்க்கு எக்ஸிக்யூட் ஆகலாம், குறைவான பிரைஸ்க்கு எக்ஸிக்யூட் ஆகலாம். சில சமயங்கள்ல வந்து நம்ம போட்ட பிரைஸ் காட்டிலும் அதிகமான பிரைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த இடத்துல ஃபிளக்சுவேஷன் அதிகமானுச்சுன்னா 100 ரூபாய்க்கு பார்த்துருப்போம், நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆனதோ 115, 120 எக்ஸிக்யூட் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த மாதிரி நடக்கிறத தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் விண்டோல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும். இது ஜஸ்ட் நீங்க அதை டிக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் வந்து அது வந்து ஆகும். இப்போ 100ல இருந்து 105 வரைக்கும் தான் வந்து
அந்த லிமிட் வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாற்போல் அது வரைக்கும் இருக்கிற அந்த ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் வைக்கும். அதிகமான ப்ரைஸுக்கு நம்மளோட மார்க்கெட் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறத இது வந்து கட்டுப்படுத்தும். அதுக்காக தான் இந்த அப்டேட். அடுத்து இதே ஆர்டர் விண்டோல இன்னொரு ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்றோமா செல் பண்றோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரெக்யூர்டு மார்ஜின் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளோ பணம் தேவைப்படும்னு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இப்போ வந்து பாருங்க புதுசா அவைலபிள் அப்படின்னு காட்டுது. அவைலபிள் என்ன அப்படின்னா நம்மள்ட்ட ஜீரோதா கைட்ல ஃபண்டில் எவ்வளோ அவைலபிள் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். முன்ன வந்து இது மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ இதையும் ஆட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஃபண்ட் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஆர்டர் விண்டோலயே. ஸோ அவைலபிள் பேலன்ஸ் பார்த்துட்டு அதுக்கு இந்த ஸ்டாக் வாங்க முடியும் அப்படிங்கிறத இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இதே ஆர்டர் விண்டோலே அடுத்த ஃபீச்சர் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் டெப்த்தை வந்து பார்க்க முடியும். ஒரு ஆர்டர் போடும் பொழுதே வந்து எந்த பிரைஸுக்கு பையர்ஸ் அதிகம் இருக்காங்க, செல்லர்ஸ் அதிகம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஆர்டர் போடுறதுக்கு நம்ம இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம பை பண்றோம் அப்படின்னா செல் பண்றவங்க என்னென்ன பிரைஸ்ல இருக்காங்க, ஸோ செல்லரோடைய எந்த பிரைஸ் போட்டா நம்மளுக்கு உடனே பை ஆகும் அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகும். முன்ன வந்து நம்ம ஆர்டர்ல போய் இங்க வந்து நம்ம டெப்த்தை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆர்டர் விண்டோலயே மேலே அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் பார்த்துட்டு பை பண்றோமா, இந்த ப்ரைஸ் எல்லாம் நம்ம கோட் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரைஸ் போட்டால் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. செல் பண்றோமா, இந்த ப்ரைஸ்லாம் இருக்கு. ஸோ எப்படி நம்ம போட்டால் நம்மளுக்கு அது பை அண்ட் செல் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து பாருங்க, ரிமெம்பர் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம அந்த ப்ரொஃபைல்குள்ள வந்தோம் அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து இருக்கும். ஸோ சார்ட்லாம் நீங்கள் சார்ட் ஐக்யூ வேணுமோ, ட்ரேடிங் வியூ வேணுமோ அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்களா, அது கீழே வந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிட்டு நான் வந்து பாருங்க, ஸோ பை ஆர்டர் வந்து கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு குவான்டிட்டி போட்டோமோ அதே தான் வந்து வர மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ நான் ஒரு ஜஸ்ட் 1000 அப்படின்னு போடுறேன். ஸோ 1000 போட்டுட்டு 825 இங்கே பார்த்துங்க. நான் இப்போ இதை வச்சுட்டேன். மறுபடியும் வந்து நான் அந்த பை ஆர்டர் கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் பாருங்க 825 வருது. இந்த மாதிரி அதே வந்து அவுட் ஆஃப் ஃபில் ஆயிரும். ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்ல ஒரே செக்மெண்ட்ல, அதாவது நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ஃபாலோ பண்றீங்க, ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டியில நம்ம பை பண்ணணும் செல் பண்ணணும் அப்படின்னா நீங்க போய் பை ஆர்டர்ல குவான்டிட்டி டைப் பண்றதுக்கு பதில் ஜஸ்ட் அதே ஆட்டோ ஃபில் ஆகி உடனே வந்துடும். இப்போ அந்த ஆர்டர் போடுறதுக்குன்னா டைம் வந்து நம்மளுக்கு குறையும். நம்ம எதிர்பார்த்த பிரைஸ் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த ஃபீச்சரை வேணா யூஸ் பண்ணுங்க, வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க எடுத்துடலாம். நான் எடுத்துட்டு இப்போ நான் பை ஆர்டர் கிளிக் பண்றேன் பாருங்க. கிளிக் பண்ண உடனே 75ல இருந்து காட்டுது. முன்ன வந்து நம்ம என்ன இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணமோ அதே வந்து ஆட்டோ ஃபில் ஆனிச்சு. இப்போ மாறி வந்து காட்டுது. அடுத்து கைட் கனெக்ட் பர்சனல் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து வந்திருக்கு. இது எதுக்கு ஆகும்னா அது ஏபிஐ வந்து ஃப்ரீயா வந்து பர்சனல் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். இந்த அப்டேட் பத்தி தனியாக நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். அடுத்த அப்டேட் நம்ம போகலாம். ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா பேஸ்கெட் ஐகான் வந்து பாருங்க, இங்க டேஷ்போர்டில் நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ இங்க வந்து நீங்க இந்த மார்க்கெட் வாட்ச்ல இருந்தோ, ஆர்டர்ல இருந்தோ, ஹோல்டிங்ல இருந்தோ, பொசிஷன்ல இருந்தோ எதுல இருந்து வேணாலும் நீங்க பேஸ்கெட்டுக்கு நீங்க ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணிட்டு ஒரே கிளிக்ல உங்களால ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்டோர் பண்றது எல்லாமே வந்து ஜஸ்ட் பேஸ்கெட் குள்ள போகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, நான் ஹோல்டிங் போறேன். ஹோல்டிங்லேயே வந்து பாருங்க, ஸோ இந்த பேஸ்கெட்ல சர்ச்சில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை ஒரே கிளிக்ல நம்ம பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றவங்களுக்கு, ஸோ மார்ஜினை குறைச்சிட்டு ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராடில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து தனியாக ஒரு ஐக்கானவே கொடுத்து நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த இந்த அப்டேட்ஸில் மார்க்கெட் ப்ரொடக்ஷன் வந்து ஜீரோதா கைட் வெப்பில் மட்டும்தான் இருக்குது. அதே போல் அவைலபிள் ஃபண்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிறதும் வெப் வெர்ஷனில் மட்டும்தான் இருக்குது. 20 டெப்த் ஆர்டர் விண்டோவில் பார்க்குறதும் வெப் வெர்ஷனில் மட்டும்தான் இருக்குது. அதே போல இந்த ரிமைண்டர் ஃபார் F1 குவான்டிட்டியும் வந்து வெப் வெர்ஷன்ல மட்டும்தான் வந்து இருக்கு. இந்த பேஸ்கெட் ஐக்கானும் வந்து ஒன்லி வெப்ல மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் கூடிய விரைவில் ஜீரோதா கைட் ஆப்லயும் வந்து மொபைல் ஆப்லயும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட் வந்து பாருங்க, டேஷ்போர்ட்லயே ஹோல்டிங்ல நம்ம கிளிக் பண்ணலாம். ஹோல்டிங்ல நம்ம ஈக்குட்டியில் என்ன ஹோல்டிங் வச்சிருந்தோமோ அதை தான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பாருங்க அதே மியூச்சுவல் ஃபண்டையும் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹோல்டிங்கில் ஈக்குட்டியில் நம்ம என்ன ஹோல்டிங் வச்சிருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட் என்ன ஹோல்டிங் வச்சிருக்கோம், அது இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு அதில் ஏதாவது நம்ம ஆட் பண்ணணுனாலோ அல்லது அதுல இருந்து எக்ஸிட் பண்ணணுனாலோ ஆட் அண்ட் எக்ஸிட் அதுக்குள்ள ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
கீழே வியூ பிரேக் டவுன் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாம எடுத்த அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ஸோ ஒரு கம்ப்ளீட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வரும். என்னென்னைக்கு வாங்கணும், ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபண்டட் ஓவர்வியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வச்சு அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல யூஸ் பண்ணது வந்து எந்தெந்த செக்டார்ல எவ்வளவு யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஈஸியா இங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே வந்து சூப்பர் அப்டேட் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, தெரியாதவங்க அதை தெரிஞ்சுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டரை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்கிரேட் ஆகிற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து மார்க்கெட் ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே நீங்க ரெகுலர் ஆர்டராகவே போய் ஒரு ஆர்டர் வந்து போட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டரா வந்து மாறிடும். அது வந்து பொசிஷன்ல இருந்தோ ஆர்டர்ல இருந்தோ எதுல இருந்து வேணாலும் ஆர்டர் போடலாம். அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டரா வந்து மாறிடும். அடுத்த அப்டேட் வந்து நட்ஜையும் வந்து கொஞ்சம் ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நட்ஜோடைய அந்த சிம்பிள் வரும். நம்ம எடுத்த பொசிஷனோ அல்லது நம்ம போட போற ஆர்டர் வந்து ஏதாவது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கட்டத்தில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு உங்க நட்ஜில் வந்து சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து காட்டும். அது எல்லாமே வந்து கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. முன்ன காட்டிலும் தெளிவா விசிபிளா நம்ம பார்க்குற மாதிரியும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிற மாதிரியும் சில அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆர்டர் நட்ஜில் வந்து நடந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம எம்டிஎஃப் வந்து 0 வந்து கொண்டு வந்துட்டாங்க நம்மளுக்கு தெரியும். ஒருவேளை நம்ம எம்டிஎஃப் அதையும் பயன்படுத்தணும் அப்படின்னா ஜீரோதாவுடைய ஹோல்டிங்ஸ்ல வந்து பாருங்க ஃபில்டர் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எம்டிஎஃப் எவ்வளவு இருக்கு, ஸ்மால் கேஸ் எவ்வளவு இருக்கு, கைட்ல இருந்து எவ்வளவு ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு எல்லாமே நம்ம ஈஸியா வந்து செக் பண்ணிக்கலாம். எம்டிஎஃப் மட்டும் சூஸ் பண்ணோமா எம்டிஎஃப் மட்டும் நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஜீரோதால் அப்டேட் பண்ண முக்கியமான அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ ஒரு பகுதி வீடியோ பார்த்துட்டோம். இது எல்லாமே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. அது மியூச்சுவல் ஃபண்ட் காயின் ஆப்லையும் மற்ற சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கு. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது எல்லாமே அடுத்த 2 பகுதிகள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஜீரோதால் புதுசாக கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க எங்கள் டீம் இருக்காங்க, அதை மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஜீரோ அப்டேட்டில் உங்களுக்கு சந்திக்கிறேன். மிக்க நன்றி.